ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் வந்து எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ மஞ்சக்கரு வந்துட்டு நம்ம சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தோம் அப்படின்னா கேக்கில் ரொம்ப வந்து முட்டை ஸ்மெல் வரும். அது மட்டும் இல்லாமல் கேக் வந்து நம்மளுக்கு உள்ளே வந்துட்டு எல்லோ கலரில் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அதில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கருவை மட்டும் சேர்த்துட்டு ஒரு பீட்டர் வச்சு நம்ம நல்லா வந்து அடித்து எடுத்துக்கலாம். இதில் பீட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக விஸ்கு இல்லை ஸ்பூனை வச்சு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிமே லைட்டாக அந்த மாதிரி நுரைச்சி வரும். ஸோ அந்த ஸ்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு அரை கப் அளவு பார்த்தீங்கன்னா சுகரை வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இதை வச்சு நம்ம பீட்டர் வச்சு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஸ்டேஜ் வரும். ஸோ நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சுகரும் முட்டையும் சேர்ந்து நம்மளுக்கு நல்ல ஒரு க்ரீம் பக்குவத்துக்கு பார்த்தீங்கன்னா வரும். நீங்கள் அதேமாதிரி விஸ்கில் வந்து நீங்கள் கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் பீட்டர் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா வந்துடும். நீங்கள் விஸ்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரை கண்டிப்பாக வந்து ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து க்ரீம் ஸ்டேஜுக்கு வரும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும் நம்ம 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீம் பக்குவத்துக்கு வரும் பாருங்கள். ஸோ நம்ம கேக்குக்கெலாம் எப்படின்னா வந்து க்ரீம் ரெடி பண்ணோம்ல, ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வரணும். ஸோ வந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ளேவர் இல்லாத ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே ஒரு அரை கப் அளவு பால் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 100 ml அளவு இருக்கும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரே கப்பில் வந்து அளந்துக்கோங்க. ஸோ கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணால் தான் நம்மளுக்கு கேக் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீட்டர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருவாங்க. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ வந்து மாவு வந்து நல்லாவே வந்து லூஸ் ஆகிரும். ஸோ நம்ம எந்த ஒரு மாவே வந்து சேர்க்கல. பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஒரு க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. நம்ம ஏன் ஃபஸ்ட்டு அந்த முட்டையும் இதையும் சேர்த்து மட்டும் மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வெள்ளை கலர் பார்த்திங்கன்னா கிடைக்காத தான் வந்து மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கலர் வந்து கிடைக்காது. இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூனும் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, ஒரு அரை டேபிள் ஸ்பூனும் பார்த்திங்கன்னா பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் ரெண்டுமே வந்து வேறு தான். ஸோ அதனால் கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்க்கணும். பேக்கிங் பவுடர் வந்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கணும். இப்போ சேர்த்து நல்லா ஒரு ஸ்பெட்டில் வச்சு நல்லா வந்து ஒரே டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கவே தெரியும் மாவு எந்த அளவுக்கு பார்த்தோம்னா வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை நம்ம மஞ்சக்கரு சேர்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த க்ரீமியான ஸ்ட்ரக்சர் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கலரே வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா சலிச்சு எடுத்த 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். ஸோ சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்துட்டு ஒரே டைரெக்ஷன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு கேக் வந்துட்டு சாஃப்டாக வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா ஒரே டைரெக்ஷன் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஸ்பெட்டுலாம் இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டிகள் இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றிடலாம். உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ பாருங்கள் மாவுடைய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலாக இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து ஒரு கேக் ட்ரே வந்து எடுத்திருக்கேன். அதில் கீழே வந்து பெட்டர் ஷீட் விரிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை மேலே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட ஒருவேளை அந்த கேக் ட்ரே இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரம் நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதில் அடியில் எண்ணெய் இல்லை அப்படின்னா பட்டர் ஷீட் வச்சுட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு மைக்ரோ ஓவனை தான் வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மைக்ரோ ஓவன் வந்துட்டு 250 செல்சியஸில் வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா 10 நிமிஷம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கேக்கை பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இதை வந்து மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைமரை செட் பண்ணிடலாம். செட் பண்ணிவிட்டு 200 செல்சியஸில் அப்படியே வந்துச்சு தான், அதாவது 200 டிகிரியில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஒரு 30 நிமிஷம் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிக்கோங்க. நான் அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா டைமர் வந்து செட் பண்ணியிருக்கேன். அரை மணி நேரம் வந்து கரெக்டான டைம் தான். பாருங்கள் உங்களுக்கு டைம் லேப்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு கேக் வந்துட்டு நம்மளுக்கு வருது அப்படின்ட்டு. இப்போ கேக் வந்துட்டு ஓவனை விட்டு வெளியே எடுத்தாச்சு. நல்லா வந்து ஆற வச்சுருங்க. ஒரு 1 மணி நேரம் நல்லா வந்து ஆறணும். ஸோ நல்லா வந்து ஒரு 1 மணி நேரம் ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேர்க்கணும். இப்போது நம்ம வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து டேப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த கேக் வந்து கீழே அழகாக வந்து விழுந்துடும். பாருங்கள் நம்ம அவனில் வச்சு எடுத்தனால நம்மளுக்கு வந்துட்டு அடியில் வந்து கருகவே இல்லை. இதே நம்ம குக்கரில் எடுத்தோம் அப்படின்னா அடியில் வந்து பிளாக் கலரில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் குக்கரில் எப்படி கேக் செய்யணும்னு சொல்லி ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது மட்டும் ஐ பட்டன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க.
நம்மளுடைய சூப்பரான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து தயாராகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட்டாக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த ஹாலிடேஸில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிட்டா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.